வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. What bro? It's very wrong bro. வழக்கம் போல தான் இந்த வாட்டியும் எக்கச்சக்கமான தரமான சிறப்பான சீரியல் கண்டென்ட்லாம் மாட்டிருக்கு. ஒன்னொன்னா எடுத்து வரிசையா பிரிச்சு பார்த்துருவோமா? என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஸோ ஃபர்ஸ்டா காவ்யா அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி விட்டு ப்ரோ இதை கொஞ்சம் பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. நானும் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். நான் ஷாக் ஆனதுக்கு காரணம் வேற யாருமே கிடையாதுங்க, நம்ம இனியா தான். பாக்கியலட்சுமியில இனியான்னு எவ்வளவு அழகா கூப்பிட்டுருப்போம். திடீர்னு பார்த்தா சன் டிவில பாக்கியாவை மட்டும் விட்டுட்டு வெறும் லக்ஷ்மின்னு ஒரு சீரியல் எடுத்திருக்காங்க. அதுலயும் இந்த இனியா இருக்குது. பட் இதுல இனியாக்கு பேரு அகிலாவா. அகிலாவை பார்த்த மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? சரி, பாக்கியலட்சுமியில தான் இனியா கேரக்டரை போட்டு ஒரு மாதிரி நாஸ்தி பண்ணி விட்டாங்க. அந்த புள்ள கிட்டத்தட்ட ஒரு 7 பேரை லவ் பண்ணிச்சு. எதையுமே சக்சஸ் பண்ண விடாம எல்லாத்தையும் முடிச்சு விட்டு கடைசியில திடீர்னு வெளியிருந்து ஒரு மாப்பிள்ளையை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல. எவ்வளவு பெரிய துரோகம். சரி, பாக்கியலட்சுமியில தான் இனியாக்கு சரியான கேரக்டர் அமையல. அட்லீஸ்ட் லட்சுமிலேயாச்சும் அகிலாக்கு ஒரு நல்ல கேரக்டரா கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அங்க இனியா இங்க அகிலா அப்படின்னு பேரு மட்டும் தான் மாறி இருக்கே தவிர்த்து மத்தபடி அதே இனியா கேரக்டர் தான் இந்த லட்சுமி சீரியல்லையும் பண்ணிட்டு இருக்கு. அதேதான். நீங்க போங்க. நான் போய் நம்ம முன்னோர்களுக்கு எல்லாம் படையல் வச்சுட்டு வந்துடுறேன். பெரியவங்களோட ஆசீர்வாதம் உனக்கு மட்டும் கிடைச்சா போதுமா? அவன் ஒருத்தன் தான் காலையில இருந்து எல்லா கேள்வியும் கரெக்டா கேக்குறான். யார் யாருக்கெல்லாம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க என் கூட. எல்லாரும் போலாம். இப்ப யாருக்கெல்லாம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் வேணுமோ அம்பட்டு பேரும் ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா முன்னாடி போனதும் மொத்த குடும்பம் எங்க எல்லாருக்குமே ஆசீர்வாதம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்பட்டு பேரும் மொட்டை மாடிக்கு வந்துட்டாங்க. பட் மொட்டை மாடிக்கு வந்த மொத்த குடும்பத்துக்கும் கிடைச்சது நம்ம முன்னோர்களின் பிளெஸிங் இல்ல, நம்ம அகிலாவின் இங்க ஒரு கிஸ். ஆள விடு. ஏன்டா இப்படி படுத்துற? ஆரம்பிச்சிட்டாங்களே. இல்ல, அவன் நம்ம அகிலா கிட்ட கிஸ் கேட்கும்போது நம்ம அகிலா கோவப்பட்டு ஏன்டா என்ன போட்டு படுத்துற அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசும்போது நான் கூட என்ன நினைச்சேன்னா, சரி ரைட், ஓ ஆசைக்காக வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி டமக்குன்னு கொடுத்ததும் தெரியாம எடுத்ததும் தெரியாத அளவுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுக்க போறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பி பார்த்தா என்னமோ அகிலா வாயை ஃபெவிகால் போட்டு அவன் கண்ணத்துல ஒட்டி விட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஓபன் பண்ணி பார்த்து சரி ரைட் நம்ம பார்த்தது பத்தாது மொத்த பேருக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும்னு 50 பேருக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் தனித்தனியா ஷாக் ஆகி குரூப்பா ஷாக் ஆகி கடைசி வரைக்கும் இந்த புள்ள வாயை எடுக்காது போல இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா கீழே தட்டை போட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அகிலா அந்த வாயை அந்த கண்ணத்துல இருந்தே எடுக்கிறாங்களா. என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? அதுலயும் பாக்கியலட்சுமியில இனியா இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது பாக்கியா கரெக்டா போய் நம்ம இனியா கணத்திலேயே பலார்லாம் வைப்பாங்கல்ல. இனியா என்ன பண்ணிட்டு இருக்க? பேசாம இருக்க சொல்லுமா அவங்கள. அதே மாதிரி தான் இங்கேயும் பாக்கியா நாங்க பாக்கியாக்கே டப் கொடுப்போம்ல நாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் நம்ம அகிலா அம்மா அகிலாக்கு சிறப்பான பூஜை எல்லாம் பண்றாங்க. என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்கீங்க. பட் எது எப்படியோ நாங்க கேட்கறது ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தாங்க. பாக்கியலட்சுமி சீரியல்ல தான் கடைசி வரைக்கும் எங்க இனியா லவ் பண்ண ஒரு லவ்வையும் நீங்க சக்சஸ் பண்ண விடல. அட்லீஸ்ட் இந்த லக்ஷ்மி சீரியல்லாச்சு எங்க அகிலா ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஒரே ஒரு காதலை சேர்த்து வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதை செஞ்சீங்கன்னா நீங்க எனக்கு செஞ்ச உதவி. இப்படிக்கு இனியா அகிலா காதல் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. சங்கமா?
அடுத்ததா கீர்த்தி பாலாஜி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கெட்டிமேளம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேன். இந்த கெட்டிமேளம்ல ஆல்ரெடி ஒரு ஹீரோவை சைக்கோ ஆக்கியிருந்தாங்கல்ல, இன்னொரு ஹீரோ கொஞ்சம் நல்லா இருந்தாப்ல, அவனை விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப அவனை பைத்தியமாக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிரு முருகா, தாலி கட்டுற ஐடியா இப்பதான் வந்துச்சு. நான் தாலிக்கு எங்க போவேன் அப்படின்னு யோசிக்கிற டைம்ல எங்கிட்டாச்சும் போயிட்டு ஒரு கயிறை ரெடி பண்ணி அதுல மஞ்சளை தடவி மஞ்சள் கயிறை ரெடி பண்ணலாம்ல. ஆனா இவன் சாமி கழுத்துல இருக்கிற தங்க தாலியை ஆட்டையை போட்டுட்டு இருக்கான். டேய், நீ பண்றதுக்கு பேர் திருட்டுடா. நாதாரி பையல இவ்வளவு நேரம் களவணி போய் சாவகாசமா வச்சிருந்தான். அதுலயும் பாருங்க, இவன் தாலி எடுத்து உள்ள வந்த உடனே கரெக்டா கரண்ட் போகுது. அவ்வளவு நேரம் மண்டையை செவுத்தோட தான் ஒட்டிச்சு படுத்து கிடந்துச்சு. இவன் கிட்ட வந்த உடனே ரைட் அவன் தாலி கட்டணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துருச்சு. அவனுக்கு இதான் சான்ஸ் தூங்கிட்டு இருக்கிற பிள்ளை கழுத்தை தாலியை கட்டி விட்டானா. அவளுக்கே தெரியாம அவ கழுத்துல அந்த தாலியை கட்டி புருஷனாயிரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஹீரோ பண்ற வேலையடா இதெல்லாம், தூங்கிட்டு இருக்கிற புள்ள கழுத்துல போய் தாலியை கட்டுற. வழக்கமா இந்த மாதிரி சல்லித்தனமான வேலையெல்லாம் வில்லன் தானே பண்ணுவான். இப்ப என்னடா ஹீரோன்ற பேர்ல நீங்களும் பண்றீங்க? கம்ப்யூட்டர் காலம் அதான் நாங்களா மாறிக்கிட்டோம். இதுலயும் பாருங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் கண்ணை மூடி இருக்கும் போது தாலியை கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த புள்ள கண்ணை முழிச்சு டேய் என்னடா தாலியை கட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்டினவன் யாருன்னாச்சும் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்ப பாருங்க, தூங்கிட்டு இருக்கிற புள்ள கழுத்துல தாலியை கட்டிட்டு போயிட்டான். இப்ப அந்த புள்ளைக்கு யாரு தாலி கட்டினான்னு கூட தெரியாது. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு வரேன். இல்ல, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இப்படி தூங்கிட்டு இருக்கிற புள்ள கழுத்துல நீ தாலி கட்டினதுனால இப்ப அந்த புள்ள உனக்கு பொண்டாட்டினா, இதே மாதிரி 4 தாலியை ரெடி பண்ணிட்டு வந்து அங்க இருக்கிற 4 பேர் கழுத்துல கட்டி விட்டா அங்க இருக்கிற எல்லாருமே உனக்கு பொண்டாட்டியாடா? டியூட்டிக்கு போங்க. இப்ப இந்த மனுஷன் தான் தாலி கட்டினா அப்படிங்கிறதுக்கு சாட்சி எதுவும் இல்ல. ஏன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்கல்ல. இப்ப இதுக்கு ஒரு சாட்சியை ரெடி பண்ணணும்னு இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? ஓஹோ, அதானா? எப்படி இப்ப இந்த அம்மாவுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சுன்னா உடனே மாட்டிப்பாருன்றதுனால அவங்களுக்கு கண்ணு தெரியாதுட்டாங்க. இப்ப அந்த அம்மா இவருடைய காலு கையெல்லாம் தடவி பார்த்து வச்சுட்டாங்களா, கடைசியில அந்த அம்மா மறுபடியும் வந்து இவர் கையும் காலையும் தடவி பார்த்து ஆமா இவன் தான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த சீனு. கோயில் மண்டபத்துக்கு நீ தானே வந்த, என்ன சொல்லுமா, என்ன பிரச்சனை? இவன் தான் அன்னைக்கு ராத்திரி வந்தது. இது எல்லாத்தையும் விட கொடுமை என்ன தெரியுமா? அந்த புள்ள காலையில முழிச்சு பார்க்கும்போது கழுத்துல ஒரு தாலி இருக்குது, ஒரு ஷாக் ஆகுது, எல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? ஏண்டா தூங்கிட்டு இருக்கும்போது எவனா கழுத்துல தாலியை போட்டதுன்னு சொல்லிட்டு அதை கழட்டி கீழே போட்டு அடுத்த வேலையை தானே பார்ப்பாங்க. ஆனா இந்த அம்மா அந்த தாலியோடய டிராவல் பண்ணிட்டு இருக்கு. கழுத்துல எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. இந்த தாலியை கட்டினது யாருன்னு நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அட பாவி, அக்குஸ்ட எதிரிலே வச்சு நம்மள கலாய்க்கிட்டு பத்தியா இது? கேட்டா ஒருத்தன் தாலி கட்டிட்டானா அது அவ்வளவு சீக்கிரம்லாம் கழட்டிட கூடாதாமா. அவனை கண்டுபிடிச்சு அவன் கூடயே குடும்பம் நடத்தணுமா. ஏன்னா இதெல்லாம் கலாச்சாரம்டா, கலாச்சாரம். டேய் என்னடா பண்றீங்க? ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து கொடுக்கட்டுமா? ஆனா நல்லா எடுக்கிறீங்கடா சீரியல். நாங்களும் எத்தனையோ வகை வகையான கல்யாணத்தெல்லாம் பார்த்தோம். ஆனா நீங்க ஒரு தினுசா பண்ணிருக்கீங்கடா, தினுசா பண்ணிருக்கீங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அடுத்ததா நிஜாமணி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க, ஹாய் ப்ரோ, சின்ன மருமகள் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, சுயமரியாதையை வச்சு ஒரு சூப்பரான சீன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். உண்மையை சொல்லி தனது சுயமரியாதையை நிலைநிறுத்தும் தமிழ் செல்வி. இந்த சின்ன மருமகள் சீரியல்ல ரீசெண்டா நம்ம தமிழ் செல்வி அவங்களுடைய சுயமரியாதையை நிலைநாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே இதுக்கு முன்னாடி இதே சீரியல்ல குடும்ப கௌரவத்தை நிலைநாட்டி இருப்பாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 2 பொண்டாட்டி கட்டுறவங்க, 3 பொண்டாட்டி கட்டுறவங்க, 4 பொண்டாட்டி கட்டுறவங்க கூட நம்ம குடும்பத்துல இருக்காங்களே. இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. சரி, அப்படி என்னதான் சுயமரியாதையை நிலைநாட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு அந்த ப்ரோமோவை பார்த்தா, இந்த தமிழ் செல்வி நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு இருந்துச்சுல, அது இப்ப எங்க வந்து நிக்குதுன்னா அந்த தமிழ் செல்வி பிள்ளைக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் நடத்துறாங்களாம். முதல்ல என்னத்த பண்ணோம்? முதல்ல சாமி கும்பிட்டுறலாம், அப்படியே வளகாப்ப ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அடே, வளகாப்பு ஃபங்க்ஷன் வரைக்கும் நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த புள்ளைக்கு வயிறு எவ்வளவு பெருசா வந்திருக்கணும், அதை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகேடா, இது எல்லாத்தையும் கூட விட்டுறலாம்டா. இதுல எங்க இருந்தா அந்த புள்ள சுயமரியாதை நிலைநாட்டுச்சுன்னு சொல்லி கேட்டா இருக்குடா எங்கடா இருக்கு? நானும் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் மாமா. மத்தவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் மாமா. நான் தான் சொல்லுவேன். நான்
கர்ப்பமா இருக்கிறதா நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது உண்மை இல்ல. என்னடி இது? நான் கர்ப்பமாவும் இல்ல. என் வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்கிறது இந்த துணி மூட்டையுது. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். உண்மையை சொல்லி தனது சுயமரியாதையை நிலைநிறுத்தும் தமிழ் செல்வி. எப்படி வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இந்த புள்ள பிரெக்னெண்டா இல்ல, இந்த புள்ள சொன்னதெல்லாம் பொய் அப்படிங்கிற விஷயத்த வேற ஒருத்தங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்னங்க சொல்றது, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணதெல்லாம் பித்தலாட்டம் தான், நான் சொன்னதெல்லாம் பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டு கேட்டா இதுக்கு பேர் தான் உண்மையை சொல்லி தனது சுயமரியாதையை நிலைநிறுத்தும் தமிழ் செல்வி. இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். நீ உண்மையிலேயே உன்னுடைய சுயமரியாதையில நிலைநாட்டம் பண்ணா நீ எப்ப நாட்டிருக்கணும்? 3 மாசம் டெஸ்ட் எடுக்கும் போது நாட்டிருக்கலாம், 5 மாசம் நாட்டிருக்கலாம், ஏன் மறுபடியும் 3 மாசத்துக்கு போனாங்களே அப்பயாச்சும் நாட்டிருக்கலாம், கொடைக்கானல் போனியே அப்ப நாட்டிருக்கலாம், டெஸ்ட் எழுத போனியே அப்பயாச்சும் நாட்டிருக்கலாம். எல்லாத்தையும் விடு, இந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியாச்சும் நீ நாட்டிருக்கலாம்ல. ஆனா அப்பெல்லாம் நாட்டாத அந்த நாட்டாமைய ஒருத்தவங்க வந்து நாட்டாம பண்ணும்போது தான் நீ நாட்டுவேனா? அதுக்கு பேர் தான் உன் சுயமரியாதையில நிலைநாட்டுறதா? நல்ல வேளை மயங்கிருச்சு. ஆனா எல்லாத்தையும் கூட விட்டுருவேன்டா. அந்த புள்ள என் வயிறு பெருசா இருந்ததுக்கு காரணம் குழந்தை கிடையாது, துணி தான் சொல்லிச்சு. சரி ஓகே, அந்த துணியை வச்சு மத்தவங்களெல்லாம் நீ ஏமாத்திடுவேன். ஆனா உன் கூடவே குடும்பம் நடத்திட்டு சுத்திட்டு இருக்கானே உன் புருஷன், அவன் கூட கண்டுபிடிக்கல, தூங்கிட்டேன். அடுத்தா ஜெயலட்சுமி பாலமுருகன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சந்தியராகம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, பயங்கரமான சம்பவத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க என்ன சம்பவம் நானே சொல்றேன். ஆரம்பிக்கலாமா? குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த ஜானகி கார்த்தியை கொலை செய்திருக்கிறார். அந்த கார்த்தி எந்த கார்த்தின்னு தெரியுதா? அதாங்க இதுக்கு முன்னாடி நம்மளே ட்ரோல்ல போட்டிருப்போமே, ஒருத்தன் மண்டையில் அடிபட்டு சாவர் நன்மையில கிடப்பான், அவங்கிட்ட போயிட்டு வில்லி கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு, உன்னை கொண்டு போய் புதைப்பாங்க, நீ மூச்சை மட்டும் பிடிச்சி வச்சுக்கோ, நாங்க வந்து தோண்டி எடுத்து காப்பாத்திடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுவாங்களே. உனக்கு ஒண்ணு ஆகாதுடா, நான் இருக்கேன்டா. 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா, நான் அவங்கள எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்னை நான் தோண்டி எடுத்துக்கிறேன், உனக்கு குழிகளை வைக்கடா. எஸ் தட் சேம் கார்த்தி தான். அவன் உண்மையிலேயே செத்துட்டான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு அவங்களே போயிட்டு போலீஸ்லயே சரண்டர் ஆயிருவாங்க. அதுதான் இப்ப கோர்ட்ல கேஸாவும் நடந்துட்டு இருக்கு. கார்த்திக் சாகல, உயிரோட தான் இருக்காருன்னு ஒரு கற்பனை கதையை சொல்றாங்க. பட் அந்த கார்த்தி இன்னும் சாகல, உசுரோட தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அவனை கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டிட்டோம்னா இந்த அம்மா ரிலீஸ் ஆயிருவாங்க அப்படிங்கிறதுக்காக மொத்த குடும்பமும் வலை வீசி தேடுறாங்க. அவனும் கரெக்டா மாட்டிக்கிறான். கார்த்தி அம்மா ஆனா மாட்டவன் முழுசா மாட்டல, அவனை பிடிக்கும் போது தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். நீ ஓடுறியா, நான் பைக்ல வந்து பிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மனுஷன் பைக்ல போறாப்புல, அவன் ஓடுறான், இவர் பைக்ல போறாப்புல. இந்த சேசிங் சீனை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். What bro? It's very wrong bro. என்னடா இது, அவன் ஓடிதான் போறான், இந்த ஆள் பைக்ல போறாப்புல, இருந்தாலும் கிட்ட நெருங்க கூட முடியலையே. அட்லீஸ்ட் இந்த மனுஷன் பைக்கை ஓரமா விட்டுட்டு பின்னாடியே ஓடி போயிருந்தா கூட அவனை பிடிச்சிக்கலாம் போலயே. இதெல்லாம் கூட பரவாயில்ல, கடைசில அந்த கார்த்தி யார்கிட்டயும் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு கெட்டப் ஒன்று போடுவார் பாருங்க. அந்த கெட்டப்ப நீங்களே பாருங்க. என்ன கண்டராவியம் அது? எப்படி திருப்பாச்சி கெட்டப்ப போட்டு பார்த்தாங்க, அவங்களாலே பார்க்க முடியல போல இருக்கு. சரி ரைட்டு, நம்மளாலே பார்க்க முடியல, அப்ப ஆடியன்ஸ் ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு அவங்களே தண்ணி ஊத்தி கழுவி விட்டாங்க. சோலி முடிச்சு. அடுத்தா ஜெனிஃபர் ஜெனி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஜி தமிழ்ல வரக்கூடிய மௌனம் பேசியது அப்படிங்கிற சீரியல்ல போய் பாருங்க, இந்த மெமரி லாஸை வச்சு பயங்கரமான சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா மெமரி லாஸை மறுபடியும் தூக்கிட்டு வந்துட்டீங்களா? உனக்கு மெமரி லாஸ் புது கல்யாணமா? ஆமா பா, உன்னை பார்த்தா நம்ம ஊர் பொண்ணு மாதிரி தெரியல. நான் மலேசியாவை சேர்ந்த தமிழ் பொண்ணு. இவர் அங்க வந்து வேலை பார்த்தப்போ நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோம். அதாவது ஹீரோ மலேசியாவுக்கு போயிருக்கும் போது இந்த புள்ளைய லவ் பண்ணிருக்காப்ல, வீட்டுல ஒத்துக்கல அப்படிங்கிறதுனால யாருக்குமே தெரியாம இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு இப்ப அந்த புள்ளைய மாப்பிள்ளையுடைய வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காப்ல. இந்த கதையை ஒரு ஓரமா வச்சுக்கோங்க.
புரிஞ்சுதா? ஓகே, புரியுது. புரியுது. நான் பாத்துக்கிறேன். ஆமா மேடம், என் விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணம். இவகிட்ட எல்லாம் என்னடி பேசிட்டு இருக்க? இன்னொரு பக்கம் வில்லன் வழக்கம் போல அந்த புள்ளிக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த புள்ளிக்கு இஷ்டம் இருக்குதோ இல்லையோ, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி அந்த பஸ்ல கூட்டிட்டு போகும்போது அந்த புள்ள பக்கத்துல இருக்கிற போலீஸ் கிட்ட எல்லா கதையும் சொல்லிடுது. ஹலோ மிஸ்டர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சிஐடி சவுந்தர மாதிரி அவகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க? மைனர் குஞ்சினா ஊரே நடுங்குது. ஏய், நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு இருக்குடா. இப்படிப்பட்ட ரெண்டு கல்யாண ஜோடிகள் ஒரே பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் அப்படியே டர்ன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பெரிய பாலத்துல இருந்து கீழே விழுந்துருது. நடந்த இந்த ஆக்சிடென்ட்ல வில்லனை வேற ஹாஸ்பிடல் கூட்டு போயிட்டாங்க. அந்த மலேசியால இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு பாருங்க, அது என்னாச்சுன்றது தெரியல. இப்ப வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கூட்டு வந்தாப்ல இல்லையா, அந்த புள்ள நம்ம ஹீரோ சாருக்கு கையை கொடுத்து காப்பாத்துறா. சரி, காப்பாத்துனது நல்ல விஷயம் தான். காப்பாத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த புள்ள வீட்டுக்கே போயிரும் போல இருக்குன்னு சொல்லி பார்த்தா காப்பாத்தின கையோட ஹீரோ கூடவே ஹீரோ வீட்டுக்கே போயிருச்சு. அதுவும் ஹீரோவுடைய பொண்டாட்டியா. இல்ல புரியல. அடே என்னடா சொல்றீங்க? அந்த புள்ளைக்கு தான் கட்டாய கல்யாணம், விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணுச்சு, அதனால கூட அந்த புள்ள ஓடி வந்துருச்சு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இவன் விருப்பப்பட்டு தான்டா அந்த மலேசியா பொண்ணை லவ் பண்ணா, அப்புறம் எப்படா இவன் மனசு மாதிரி இவ்வளவு பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டான்? ஒரே குழப்பமா இருக்கேடான்னு சொல்லி கேட்டா அங்கதான் இவங்க ட்விஸ்ட் வச்சிருக்காங்களாமா. ட்விஸ்ட் இவங்க யாருமா? சிவாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல பார்ஷியல் மெமரி லாஸ் ஆயிருக்கு. அவருக்கு மெமரி லாஸ், பழசெல்லாம் மறந்துட்டாரு. இவங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்கலன்னு வைங்களேன், உடனே இந்த மெமரி லாஸ் கிடைக்கிறதுல தூக்கு அப்படின்னு ஒண்ணு தூக்கிட்டு வந்துருவாங்க. ஒன்னு டோப்பா இல்ல மெமரி லாஸ், இத வச்சு தான் ஜீரியிலே ஓட்டுறாங்க. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதுலயும் பாருங்க, இதுக்கு முன்னாடியாச்சும் மெமரி லாஸ்ல எனக்கு இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் delete பண்ணி கொடுங்க டாக்டர் அப்படி சொல்லி கேட்டுருவாப்ல. அந்த டாக்டர் ஃபோல்டர் எல்லாம் செலக்ட் பண்ணி delete பண்ணுவாப்ல. அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. நீ உன்னோட 4 வருஷம் மெமரிய உன் மைண்ட்ல இருந்து erase பண்ணதா நீங்க வந்த. சாதாரண விஷயம்டா. சரி, இந்த இது எங்க இருடா, ஏன்டா பதற? அவ்வளவுதான்டா, இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. ஆனா இவனுங்களை பாருங்க, இவனுக்கு எது தேவையில்லை, மலேசியா போஷன். அதனால டாக்டரே வந்துட்டு அந்த மலேசியா போனார்ல அதுல இருந்து ஒடுத்தீங்க, மத்தபடி எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு மலேசியா போனதே ஞாபகம் இல்ல, ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஞாபகம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி, எல்லாத்தையும் விடுங்கடா. இதுக்கப்புறம் என்னடா பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹனிமூனுக்குலாம் போறாங்க. ஏய், என்னடா ஹனிமூன் போற அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹனிமூனுக்கு போன இடத்துல வில்ல வந்துட்டான். ஏண்டா ஏன் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணி நீ ஹனிமூனுக்கு கூட்டு வந்துட்டியான்னு சொல்லி மண்டையிலே 2 அடி போட்டு சரி ரைட் செத்துட்டான்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். என் பொண்டாட்டி கூட உனக்கு ஹனிமூன் கேக்குதா? செத்துட்டான். வாங்க. மாமா பீஸ் போச்சுடா. ஆனா நமக்கு தெரியும்ல எப்படி அவன் செத்துருக்க மாட்டான், ஏன்னா அவன் ஹீரோ. அதுல ஏதாச்சும் ட்விஸ்ட் தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா மண்டையில அடிச்சதுல அந்த மலேசியா போர்ஷன் மறுபடியும் ரெக்கவர் ஆயிடுச்சான். சிவா, சிவா எழுந்திரு சிவா, என்ன பாரு சிவா. உயிரோட இருக்கறவா என்னைய கூட கூப்பிட்டுக்கடா. அம்மா சிவா, உனக்கு ஒண்ணும் இல்ல. டேய், என்னடா நடத்திட்டு இருக்கீங்க? நீங்க நினைச்சா எரேஸ் பண்றீங்க, நீங்க நினைச்சா ரெக்கவர் பண்றீங்க. உங்க மெமரி லாஸுக்கும் மெமரி ரெக்கவரிக்கும் ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கேடா. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? சரி, இதெல்லாம் கூட விட்டுறலாங்க. அவனுக்கு தான் மெமரி ரெக்கவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவனுடைய ஒரிஜினல் பொண்டாட்டியை தேடி போறான்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்டாட்டி இவனை தேடி வந்திருக்கு. ஆமா சிவா, எங்க சிவா போயிட்ட? எனக்கு வெச்சு கொண்டு எதுவுமே பிடிக்கல. அடே, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படிடா தெரியுது? உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைச்சா மெமரி லாஸ் ஆக்குறீங்க. அடுத்த பொண்டாட்டியை கூட்டு ஹனிமூனுக்கு வரான், அங்க வில்ல வந்து மண்டல அடிச்சு மெமரியை ரெக்கவர் பண்ணி கொடுக்குறான். ரெக்கவர் பண்ண கையோட இவன் மலேசியா பொண்டாட்டி திரும்ப வந்துடுறான். டேய், ஒரு அளவா பண்ணுங்கடா. நடந்து போச்சு, என்ன பண்றது? இப்போ உங்க சீரியல் எதை நோக்கிடா போகுது? இப்போ இவன் ஒரிஜினல் மலேசியா பொண்டாட்டியோட குடும்பம் நடத்த போறானா, இல்ல வில்ல வலுக்கட்டாயமா கூட்டு வந்தால ஒரு பொண்டாட்டி அவன் கூட குடும்பம் நடத்தின ஒரு காரணத்தினால அவன் கூடவே குடும்பம் நடத்த போறானா? இப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல மாப்பிள்ளை என்ன பண்ண போறார் இப்படிங்கறத ஒரு சீரியல். இது நாங்க மெனக்கெட்டு டைம் செலவு பண்ணி பார்க்கணுமாடா? அவனுக்கு வீதி. கடைசியா நபிசா அபிஷியல் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நானே வருவேன் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. மாஸ்கை வச்சு ஒரு காமெடி
காமெடி பண்ணி வச்சிருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானே வருவேன்ல எது கிடைச்சாலும் காமெடி தானே போடுவாங்க. இப்ப நானே வருவேன் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரே இடத்துல நம்ம மோகன் ஐயாவும் ராதாமாவும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ரெண்டு பேரும் பாத்துக்க கூடாது, அதுதான் கதை. அமைச்சரே என்ன பிதற்றுகிறான். இதுக்கு முன்னாடி அடிபட்டு கிடந்த நம்ம ராதாமா மூஞ்ச கடைசி வரைக்கும் நம்ம மோகன் ஐயா பாத்திரவே கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க மூஞ்சில சுத்தி இந்த துணியை கழட்டாமலே ஹாஸ்பிடல் கூட்டு போனாங்க. ஞாபகம் இருக்குதா? ராதிகா கண்ணு தர ஏறிட்டு பேசு. நாங்க கிளம்புறோம், போலாம். உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. இப்போ ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு நம்ம மோகன் ஐயாவும் வராப்புல, ராதாமாவும் வராங்க. இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரும் பாத்துக்கிறாங்க. ஆனாலும் ரெண்டு பேரால கண்டுபிடிக்க கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இங்க அவங்க வச்ச ட்விஸ்ட் என்ன தெரியுமா? வாவ் வாவ் வாவ். இப்போ முகமூடி. இந்த பார்ட்டிக்கு பேரே மாஸ்க் பார்ட்டியா, அதனால பார்ட்டிக்கு வர எல்லாருமே மூஞ்சில மாஸ்க் மாட்டிட்டு தான் வரணுமா. சரி ரைட், மாஸ்க் மாட்டிட்டு வந்தா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதான்னு சொல்லி பார்த்தா அந்த மாஸ்க்கும் வெறும் கண்ணுக்கு தான் மாட்டிருக்காங்க. எல்லாரும் தெரிஞ்சவனுங்களாம் பார்த்து மச்சான் எப்படி இருக்க, நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. டேய் செல்முருகா போண்டாமணி பாஸ், எங்களை எப்படி பாஸ் அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா கண்டுபிடிக்கணும், அதான் பார்த்தாலே தெரியுது. ஆனா நம்ம மோகன் ஐயாவும் ராதாமாவும் பல வருஷம் குடும்பம் நடத்தியும் ரெண்டு பேரும் நேருக்கு நேரு பார்த்தோம். இவங்களை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது, இவரு கூட நம்ம கைய பிடிச்ச மாதிரி தோணுது, இவரு கூட நம்ம நடந்த மாதிரி தோணுதேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தோணுதுன்னு நம்ம உசுரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இவர இதுக்கு முன்னாடியே எங்கேயோ சந்திச்ச மாதிரி ஏன் தோணுது? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அவங்கள ஏற்கனவே எனக்கு தெரியும்னு தோணுது. ஏற்கனவே அவரை தெரியுங்கிற மாதிரி தோணுது. ஏற்கனவே அவங்க கிட்ட பேசின மாதிரி தோணுது. அவரோட கைகளை நான் ஏற்கனவே தொட்ட மாதிரி தோணுது. தோணுதா? தோணட்டும், தப்பில்லை. ஆனா அவர் கையை தொட்ட மாதிரி தோணுது, அவர் கூட பேசின மாதிரி தோணுது, அவர் கூட அழுத மாதிரி தோணுதுன்னு தோணுன வரைக்கும் ஓகேடா. ஆனா கடைசியில நம்ம ராதாமாக்கு ஒண்ணு தோணி இருக்கும் பாருங்க. ஏற்கனவே அவர் கூட ஒரு வாழ்க்கை முழுக்க வாழ்ந்த மாதிரி தோணுது. ஏமா, இதுக்கு முன்னாடி நீ எத்தனை பேர் கூட குடும்பம் நடத்தி இருக்க? ஒரே ஒரு ஆளு, அது மோகன் ஐயா மட்டும் தானே. அது மோகன் ஐயா தான் எங்களுக்கே தோணுது. உனக்கு இத்தனை தோணும் போது அது மோகன் ஐயாவா தான் இருக்கணும், அது மட்டும் ஏமா தோணல? என்னன்னு தெரியலையா, இன்னைக்கு பார்த்து போட்டு விட்டுட்டு இத்தனைக்கும் கடத்துல ரெண்டு பேரும் கை கொடுத்துப்பாங்க, ஒன்னா டான்ஸ் எல்லாம் ஆடிப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம மோகன் ஐயாக்கு அவங்க தான் ராதாமானும், ராதாமாக்கு இவர் தான் மோகன் ஐயானும் கண்டே பிடிக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் மூஞ்சில மாட்டிருந்தா அது மாஸ்காமா. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். சோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.